Good morning. My name is Chamraj, architect from Art and Architecture Chennai. I'm a practicing architect in Chennai, and for the last 8 years, I've been running a firm called Art and Architecture. So, to be honest, starting எனக்கு architecture என்னன்னு தெரியாது. நாங்கள் 12th படிக்கும்போது வீடு கட்டணும். அப்போது வந்து ஒரு ஆர்கிடெக்டை மீட் பண்ணோம். ஆர்கிடெக்ட் ராதே மோகன்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப சீனியர் அவர் ஆக்சுவலாக. அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்னால வி met him and he designed our house. அந்த வீடு கட்டும்போது ஐ saw the process. அவர் ப்ரொஃபஷன் என்னன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அவர் ஸ்டூடியோவில் உட்காரும்போது ஐ லைக் த பிளேஸ். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்கு we are able to provide something for them, a house or a dream project. ஸோ இது ஒரு நல்ல ப்ரொஃபஷனாக இருக்குமே சொல்லிவிட்டு ஓகே ஃபைன், let me look into architecture. I started looking into it. அப்புறம் அந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். நமக்கு வீட்டு பக்கத்தில் என்னென்ன காலேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், அது ஒரு தனி ஸ்ட்ரீம்னு அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங் ஃபார் தட். ஒரு 1 year ட்ரெயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ டிட் மை என்ட்ரன்ஸ் அண்ட் ஐ ஜாயின்ட் அ காலேஜ் ஃபார் ஆர்கிடெக்சர். அவர் என்கிட்ட கொடுத்த ஒரு சஜஷன் என்னன்னா, நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி நான் ஆர்கிடெக்சர் தான் படிக்க போகிறேன், நீங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நீ எந்த காலேஜில் படிக்கலான்னு கேட்டிருந்தேன். அவர் சொன்னது தான், காலேஜ் வந்து விஷயமே இல்லை, இது வந்து எங்கே வேணால் படிக்கலாம், பட் படிக்கும்போது கொஞ்சம் டெடிக்கேஷனோடு படிக்கணும். இது வந்து ரெகுலர் சப்ஜெக்ட் மாதிரி இல்லை, இட் இஸ் அன் அலைட் சப்ஜெக்ட் ஆஃப் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ ரெகுலராக படிக்காமல் லைக் ரொம்ப மோட்டிவேட்டடாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிச்சிங்கன்னா எனி காலேஜ் வில் பி பெட்டர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை எஜுகேஷன். ஸோ 5 years படித்தேன். And 1 year I did my internship in Bangalore, and that was a funny experience to start off. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த டைமில் வந்து we didn't have this எப்படி சொல்கிறது, கூகுள் மேப்ஸு அதெல்லாம் இல்லை. ஸோ we used to take a list of firms. எங்கள் அந்த அப்போது வர மேக்சின்ஸில் பார்த்து we used to collect the address. இப்போது கூகுளில் we search, we get information. எங்கள் டைமில் we didn't have that information access. ஸோ மேக்சின்ஸில் பார்த்து ஃபர்ம்ஸோட நேம்ஸு அட்ரஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஐ ஹேட் அ லிஸ்ட் ஆஃப் ஃபர்ம்ஸ் அண்ட் ஐ வென்ட் டு பெங்களூர் இன் சர்ச் ஆஃப் இன்டர்ன்ஷிப். அப்புறம் ஐ ஃபவுண்ட் அ பிளேஸ் தேர் அண்ட் லக்கிலி இட் வாஸ் வெரி நைஸ் ஸ்டூடியோ. எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. தே ஆர் வெரி பேஷண்ட் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சைட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் தே ட்ரெயின் மீ இன் ட்ராயிங் ஆஸ் வெல் அஸ் சைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் 6 months இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு. அது வந்து extended to 8 months. நான் ஆக்சுவலாக ஒரு 2 months எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். தென் வி கேம் பேக் அண்ட் ஹேட் மை தீசிஸ் முடிஞ்சது. தீசிஸில் நான் இன்டர்ன்ஷிப்பில் கற்றுக்கிட்டதெல்லாம் ஆக்சுவலி இன்கார்பரேட்டட். தீசிஸ் வந்து சின்ன டாப்பிக்கை தான் சூஸ் பண்ணேன். ரொம்ப பெருசாக எடுத்து ரொம்ப மாட்டிக்க வேணாம், ரொம்ப சின்ன சைஸ் எடுத்து நல்ல டீட்டெயிலாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ டுக் அப் அ கால்ஃப் கோர்ஸ் கம் கிளப் ஹவுஸ். அது ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் டிசைன் வைஸ். பட் ஆனால் நிறைய ரிசர்ச் ஸ்கோப் இருந்துச்சு. ஸோ லேண்ட்ஸ்கேப் வாஸ் இன்வால்வ் இன் தட். எனக்கு எப்பவுமே ஃப்யூச்சரில் லேண்ட்ஸ்கேப் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. 3rd year 4th year வரும்போதே ஐ தாட் மாஸ்டர்ஸ் லேண்ட்ஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஐ சோஸ் அ தீசஸ் வேர் தேர் வாஸ் லேண்ட்ஸ்கேப் இன்வால்வ். ஸோ அதனால் கால்ஃப் கோர்ஸ் அண்ட் கிளப் ஹவுஸ் சூஸ் பண்ணேன். அண்ட் நல்லா வந்துச்சு. இப்போது நிறைய ப்ரெசன்டேஷன் மோட்ஸு சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அப்போ மோஸ்ட்லி வி யூஸ் டு பி டூயிங் இன் ஃபோட்டோஷாப் அண்ட் ஆட்டோகேட் தான். அண்ட் ஃபிசிக்கல் மாடல் நிறைய பண்ணுவோம். ஸோ அது நல்ல தீசிஸ் முடிஞ்ச உடனே ஒரு 2 years ஐ ஒர்க்ட் பெங்களூரில். சென்னையில் ஐ வாஸ் ஒர்க்கிங். தென் மாஸ்டர்ஸ் லேண்ட்ஸ்கேப் அப்ளை பண்ணிவிட்டு ஐ வென்ட் ஃபார் மாஸ்டர்ஸ் இன் லேண்ட்ஸ்கேப். எங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வாஸ் தி லைப்ரரி தான் ஒரே சோர்ஸு. அண்ட் லைப்ரரி விட்டால் சீனியர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன். அண்ட் மோரோவர் நம்ம ஃபேக்கல்ட்டி பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறோமோ அவ்வளோக்காக தான் அவங்களும் ஓப்பன் அப் ஆவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டிசைன் ஃபீல்டுனால தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ஸ்டேயிங் பேக் ஃபார் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஏன்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் எப்படி சொல்கிறது, ரைட்டு ராங்கு குட்டு பேடுன்னு எதுவுமே இல்லை. ஸோ இஃப் இட் ஒர்க்ஸ் அண்ட் த கிளைண்ட் இஸ் ஹாப்பி, இட்ஸ் ஃபைன், அவ்வளோதான். ஸோ அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து யாராலையும் கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியாது. இது இப்படி தான் பண்ணணும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஸோ ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், சீனியர்ஸாக இருக்கட்டும், நம்ம எப்போவுமே ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் ஹோல்ட் யுவர் செல்ஃப் பேக். இப்போது அவங்கள போய் இந்த கேள்வி கேட்கலாமா
அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டியில் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமில் நம்மளுக்கு எவ்வளோக்கெவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறோமோ அவ்வளோக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போன்னு தான் பார்க்கணும். ஸோ அப்படியே தைரியமாக போய் கேளுங்க. தப்போ ரைட்டோ அந்த ஜட்ஜ்மெண்டல் இதுக்கே போகாதீங்க. ஏன்னா நம்ம கேள்வி கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு புது விஷயம் தெரியும். அதே மாதிரி அவங்க கொடுக்குறது ரைட்டோ ராங்கோ அது கூட ஜட்ஜ் பண்ண வேணாம். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ ஜஸ்ட் ஹியர் இட் அவுட். எல்லாமே ஒப்பீனியன் பேஸ் தான். டிசைன் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒப்பீனியன் பேஸ் தான். ஸோ நம்மளுக்கு எவ்வளோக்கெவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ளே வருதோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளுக்கு எது தேவையோ நம்ம எடுத்துப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் புக்ஸ் நிறைய ரெஃபர் பண்ணுவோம். லைப்ரரியில் தான் இருப்போம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஃப்ரீ டைம்னால் லைப்ரரியில் தான் இருப்போம். அங்கே சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இது ஒன்று பாரு புதுசாக வந்திருக்குன்னுவாங்க. ஸோ அதுதான் மேஜராக இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் இன்டர்நெட் கேம் இன் லேட்டர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். நிறைய டைம் சேவ் ஆகுது. அண்ட் லாட் ஆஃப் லிங்க்ஸ் ஆர் தேர் நவ். எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா ஒரு டீச்சரும் ஒரு மெத்தடாலஜியில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் ஃபியூ இட் ஒர்க்ஸ், ஃபியூ டசன்ட் ஒர்க். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் ஆகும், சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ ஜென்ரலைஸாக சொல்ல முடியாது. என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா நான் எப்படி டீச் பண்ணேன்னா, ஐ டோன்ட் ட்ரை டு டீச் எனி திங், ஐ ஒன்லி ட்ரை டு இன்ஸ்பயர் தெம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் தான் கோட் பண்ணுவேன். ஏன்னா ஐ வாஸ் பார்ட் டைம் டீச்சர் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதால வாட் எவர் மை எம்ப்ளாயீஸ்க்கும் சரி என் கலீக்ஸ்க்கும் சரி ஐ டெல் திஸ் ஒன்லி. இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நான் என்றைக்குமே சொன்னதே இல்லை. ஒரு விஷயத்தை காட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணால் அவங்க எதை யோசித்து இப்படி பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் வச்சுப்பேனே தவிர. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியா ஷுட் பி ஒரிஜினல். அவங்க ஓனாக வரணும் ஐடியா. எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆல்ரெடி ஒரு செட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் தெம் டு கிவ் அவுட் சம்திங் நியூ, சம்திங் ஒரிஜினல், தே ஹாவ் டு திங்க். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூ ஒன்லி ஷோ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நாட் செட் எக்ஸாம்பிள்ஸ். I worked a couple of years after my UG. அதுக்கப்புறம் தான் I went for my masters. Then after I came back from masters ஒரு 1.5 years ஒர்க் பண்ணேன் கரண்ட் மார்க்கெட். நான் அப்ராடில் மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஸோ தெர் வாஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லேர்னிங் மெத்தடாலஜி ஃப்ரம் ஹியர் டு தேர். அங்கே இருக்கிற சிஸ்டம் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் இங்கே இருக்கிற சிஸ்டம் டோட்டலி டிஃப்ரெண்ட். அங்கே இருக்கிற நாலேஜ் ஷேரிங் இஸ் டிஃப்ரெண்ட், இங்கே இருக்கிற நாலேஜ் ஷேரிங் டிஃப்ரெண்ட். அது ஒரு நல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஐ மெட் லாட் ஆஃப் நியூ பீப்புள், நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் மீட் பண்ணேன், நிறைய டூர்லாம் போனோம், நிறைய கான்ஃபரன்சஸ், நிறைய காலேஜஸ் மீட் பண்ணோம். ஸோ அது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ட்ரை டு கேரி அவுட் ஹியர். இனிஷியலாக இட் வாஸ் நாட் செட்டிங். ஏன்னா அவங்க ஆப்ரேட் பண்ணுற ஸ்கேலே டிஃப்ரெண்ட், அவங்க ஆப்ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்மே டிஃப்ரெண்ட். அது நான் இங்கே கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணேன், அது செட்டே ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து எல்லாம் ப்ராப்பராக டைமிங்க்கு நடக்கும், எல்லாமே பிளான் ஆஸ் பர் பிளான் நடக்கும். இங்கே அப்படியே எல்லாமே கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் ஒரு டிலே, ஒரு கிளாஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து டோட்டலாக அடாப்டே பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியலாக. தென் லேட்டர் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ஓன் ப்ராக்டிஸ். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னோடய ப்ராக்டிஸில் நான் ஓகே இது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணலாம். இப்படி ஒரு விஷயம் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம், சில இடம் பார்த்துருக்கோம், நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே இந்த ஐடியாலஜிலாம் மைண்டில் இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி சரி நம்மளாவே ஒரு ஃபர்ம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். சரி, இப்போது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு பேர் எப்படி வச்சோன்னா சும்மா ஜென்ரலாக என்ன மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் இல்லை எது பி அன் ஆர்ட் ஃபார்ம் ஆர் அன் ஆர்கிடெக்சர் ஃபார்ம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த பேர் வச்சோம். அண்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் சேலரிட் பர்சன்ஸ் தான். யாருமே பிஸ்னஸில் இல்லவே இல்லை என் லைனில். ஸோ எனக்கு மென்டாரோ சரி யாரும் இல்லை. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இல்லாட்டி ஒரு டேரிங்காக இறங்கி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஸோ தைரியமாக ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய டிசைன் ப்ரொபோசல்ஸ் கொடுப்போம், நிறைய பேர் வி ஸ்ப்ரெட் த வேர்ட் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும், பட் எதுவுமே ப்ராப்பராக ஆன் சைட் வராதப்போ அப்புறம் லக்கிலி ஒரு ஃபேமிலி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வாஸ் டிசைன் பை சம்வன் எல்ஸ். யாரோ பிளான் போட்டு கொடுத்துருந்தாங்க. சரி நாங்கள் சொன்ன இந்த மாதிரி நாங்களும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. சரி ஒரு பிளான் கொடுங்கன்னு தான் ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் பிளான் கொடுத்தோம். அவங்களுக்கு ஆக்சுவலாக பிளான் புரியலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் நிறைய லெவல்ஸ் வச்சு டிசைன் பண்ணோம்.
ஸோ அது பிளானில் அவங்களுக்கு சரியாக புரியல அது. ஸோ தேவர் லைக் வெரி டவுட்ஃபுல் எப்படின்னு. சரி ஓகே நாங்கள் 3D பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3D பண்ணி காமிச்சோம். 3D பார்த்தவங்களும் தேவர் லைக் லிட்டில் கன்வின்ஸ்ட், ஓகே இந்த மாதிரி வருதா, ஓகே. ஸோ டு பிச்சின் ஃபார் அ நியூ ப்ராஜெக்ட் வி ஹாவ் டு டேக் ஆல் நெசசரி ஸ்டெப்ஸ். இப்போ 3Dனா 3D பண்ணி தான் ஆகணும். மாடல் இப்போ சில பேருக்கு மாடல் புரியும்னா மாடல் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐ வுட் சே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பேஷனோட பண்ணும்போது யூ ஒன்ட் பி லுக்கிங் அட் த மானிட்டரி பெனிஃபிட் ஆஃப் இட். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் யுவர் ப்ராக்டிஸ் வந்து ஐ வுட் சே மணிக்கு வி ஷுடன்ட் லைக் ஒர்க். நம்ம போர்ட்ஃபோலியோன்னு நினச்சி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணோம், காசு அட்வான்ஸ்லாம் அவங்க கொடுக்கல, பட் வி டிட் எவ்ரி திங், எல்லா ஒர்க்கும் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வி காட் த ப்ராஜெக்ட். அண்ட் இன்ஃபேக்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்கும் போது கூட தே ஹேட் லாட் ஆஃப் டவுட்ஸ். இந்த மாதிரி இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவங்க பண்ணுவாங்களா, இவங்களை நம்பி கொடுத்துட்டோமே. ஏன்னா வீடு கட்டுறது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ட்ரீம். ஸோ நிறைய விசாரிச்சுட்டு தான் வருவாங்க. அண்ட் நாங்கள் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, நம்ம ஊரில் சொல்லலாம் மேஜர்லி ப்ராஜெக்ட்ஸ் கம் த்ரூ ரெஃபரன்ஸ். மேஜர்லி ரெஃபரன்ஸ் தான். இப்போ வந்து நாங்கள் நல்லா பண்ணுறோன்னு யாராவது போய் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமான்னு தெரியல. பட் இதே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்கக்கிட்ட அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா கண்ணை மூடிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் ஃபீல்ட். ஸோ அப்படின்னு இருக்கும்போது வி ஹாவ் லைக் 2 things டு டெலிவர். ஒன்று வந்து கிளைண்ட் ஷுட் பி ஆல்வேஸ் ஹாப்பி, ஏன்னா ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் யூசிங் த ஸ்பேஸ். ஸோ நம்ம என்ன தான் டிசைன் பண்ணுறோம், கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதெல்லாம் செகண்டரி. அல்டிமேட் யூசர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஸோ கிளைண்ட் இஸ் காட், அதுதான். ஸோ அது ஃபஸ்ட்டு வச்சுட்டு, செகண்ட் வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, நம்மளோட ஃபிலாசபின்னு ஒன்று இருக்கும், ஃபேர்ம் ஃபிலாசபி, ஃபேர்ம் ஐடியாலஜின்னு இருக்கும். அது நம்ம எவ்வளோ சேலஞ்சிங்காக ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்டில் கொண்டு போகிறோம். அதர்வைஸ் த சேம் ஒர்க் ஸ்டைல் வந்துடும். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் ஹவு வி சேலஞ்ச் அவர் செல்ஸ் அண்ட் ஹவு வி சேஞ்ச் இட், அதுதான். ஸோ இந்த ரெண்டு இது பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் இன் ஆர் ஆல் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்போல்லாம் வந்து லைக் லாட் ஆஃப் டவுட்ஸ், நிறைய கிளாரிஃபிகேஷன். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு வந்தெல்லாம் செக்லாம் பண்ணாங்க. பட் லேட்டர் வி லைக் ஃபைனலைஸ்ட், ஓகே இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி ஸ்டார்டட் ஆஃப். நல்லபடியாக வந்துச்சு. முடிஞ்ச உடனே இந்த ப்ராஜெக்ட் காட் ரெக்கக்னைஸ் வெரி வெல், ஃபேமிலி சர்க்கிளையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட் அவர் ப்ராஜெக்ட்ஸ். இப்போது நாட் எவ்ரி ப்ராஜெக்ட் வில் பி ஹேப்பனிங் த்ரூ அ ப்ரொஃபஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அ ப்ராஜெக்ட் மேனேஜர், எல்லோரும் இருப்பாங்க, ஒரு பெரிய டீமே இருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக நம்மளுக்கு ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிற ட்ராயிங்ஸ் வச்சு வி வில் பி ஹாப்பி. இதே ஸ்மாலர் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாட்டி பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாயிங் நான் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்மளோட டைம் இன்புட் நிறையவே இருக்கும். ஸோ சைட்டுக்கு ரெகுலராக போகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ட்ராயிங் புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். அண்ட் அது சின்ஸ் பில்டிங் இஸ் அ லாங் ப்ராசஸ், அது ஓவர் டைம் இட் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் அப்செட்ஸ் யூ ஆல்சோ. என்னடா நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம், அதுக்கு ரிட்டர்ன் வருதா ஒரு கொஸ்டின் வரும். அது இல்லாமல் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, அது ஒரு இது வரும். அதெல்லாம் சேலஞ்சஸ் தான். அப்பார்ட் ஃப்ரம் ஆர் ரெகுலர் ஒர்க், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸ் நிறைய வரும் வென் யூ டீலிங் வித் நான் ப்ரொஃபஷனல் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராஜெக்ட்லாம் வந்து மேஸ்திரி வச்சே கட்டணும் அப்படின்வாங்க, மேசன் வச்சே கட்டணும் அப்படின்வாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்கே நம்மளுக்கு பாதி நேரம் போயிடும். அண்ட் சில பேர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, சில பேர் they'll be வெரி குட், பட் சில பேருக்கு புரியாது. ஸோ அந்த டைமத்தில் நம்ம நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய காம்ப்ரமைசஸும் ஆகும். சம்டைம்ஸ் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க கிளையண்ட்டை, இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவும் தெரியல இந்த மாதிரி. ஸோ ப்ரொஃபஷ்னலாக போகும்போது எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் பெட்டர். இல்லை when there is a non-professional involved also in the process, there will be few challenges. இப்போது எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சிங் தான், சரிங்களா. இப்போது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஜெக்டில் இது வந்து ஸ்மால் ப்ராஜெக்ட், இது வந்து பிக் ப்ராஜெக்ட்னு இல்லை. ஆஸ் ஆர்கிடெக்ட்ஸ் we should be grateful that we get a space to design. அவ்வளோதான். ஸ்மால் ஆர் பிக், இட் டசன்ட் மேட்டர். இது சின்ன ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன், பெரிய ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன், அது பர்சனல் ஒப்பீனியன். பட் ஒரு ஆர்கிடெக்ட்டுக்கு ஒரு ஒர்க் வருதுன்னா தே ஷுட் ஒன்லி பி கிரேட்ஃபுல் தட் உங்களை நம்பி ஒருத்தவங்க இடம் கொடுக்குறாங்க, அது கிடைச்சாலே போதும். ஸோ சின்ன ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் அதெல்லாம் இல்லை. நம்மளோட ஒர்க்குனா அது சேலஞ்ச் பண்ணி பண்ணுறது தான். ஸோ எவ்ரி ப்ராஜெக்ட் இஸ் அ சேலஞ்ச், அண்ட் த மோர் யூ சேலஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபார் எவ்ரி ப்ராஜெக்ட், த மோர் பெட்டர் யூ கேன் பிரிங் அவுட் சம்திங் ஆன் த டேபிள். அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ப்ராப்பர்ட்டி சைஸஸ் மோர் ஆர் லெஸ் வில் பி சேம் த்ரூ அவுட்.
ஒரு 40/60 இருக்கட்டும், இல்லாட்டி 50/100 இருக்கட்டும், எல்லாமே. ஸோ டிசைன் ஆல்மோஸ்ட் இப்போ வாஸ்து எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக வந்துடும். பட் ஹவு வி சேலஞ்ச் அவர் செல்ஸ் ஒன்லி மேக் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்டீரியோடிபிக்கலாக இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட்லையும் எப்படி புதுசாக பண்ணலாம், இன்னும் அப்ரோச் புதுசாக பண்ணலாம், எந்த மாதிரி மாற்றலாம், இல்லாட்டி அஃப்கோர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட் ஆல்சோ. பட் நம்ம ஃபர்மில் வந்து உட்காரும்போது when we brainstorm, we like think about what new we can do in this project, something different we can bring in this project. அந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்லையும் we face challenges and problems, but we don't see it as problems, we just see it as an experience. ஏன்னா each project will teach you something good, something bad. So we just have to get the experience, best experience out of it. And சில டைம் வந்து climatic conditions-ஆல challenges வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனால் ஒரு சேலஞ்ச் வந்துருக்கு. ஸோ சேலஞ்சஸ் எப்பவுமே இருக்கும், பட் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் மோர் ஓவர் நம்ம சைட்டுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ஒர்க் கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ நம்ம ட்ராயிங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்குறோம், அது வந்து சைட்டுக்கு விசிட்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா லைக் டூயிங் அ குட் ஜாப். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் we have to spend more time லைக் டிசைனிங். சைட் ஒர்க்குக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்ம போய் இன்ஸ்பெக்ட் தான் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சைட்லேயே இருந்துருவாங்க நிறைய நேரம். அவ்வளோ நேரம் எனக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லை. அது இனிஷியலாக தேவைப்படும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு. பட் லேட்டர் ஐ திங்க் நம்ம சைட் ஒர்க்கு கம்மி பண்ணிக்கிட்டு ப்ராப்ளி we can send our ஜூனியர்ஸ், அவங்கள இது பண்ணலாம். ஏன்னா நம்ம கோர் வந்து டிசைனிங்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் we'll have more peace of mind. அதுதான். ஸோ இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படின்னா our மெயின் philosophy or design ideology is to keep things very simple, minimal and tropically modern. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான். இப்போது கிளைண்ட் வந்து ரெஃபரன்ஸில் வருவாங்க, இல்லாட்டி இந்த லுக்கப் இந்த இன்டர்நெட் ஒரு சம்திங் மீடியாவில் பார்த்து வருவாங்க. வரும்போது நம்ம டிஸ்கஷன்லேயே தெரியும் அவங்கக்கிட்ட நாங்கள் சில கேள்விகள் கேட்போம். ஸோ அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டுன்னு. அண்ட் சில பேருக்கு தெரியும், அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்களுக்கே தெரியும் ஓகே இவங்களை வச்சு பண்ணலான்னு அவங்க ஒரு தாட்டில் இருப்பாங்க. நம்மளுக்கும் இது நல்ல ப்ராஜெக்ட் இருக்குது ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிலது நடக்கும், சிலது நடக்காமல் போகும், அவ்வளோதானே தவிர நாங்களாக போய் எடுக்கிறதுலாம் இல்லை. இது வி டோன்ட் சூஸ் பிக் அண்ட் சூஸ் ப்ராஜெக்ட்ஸ். நம்மளுக்கு வர ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு தான் வி டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் ஃபீஸ் டேர்ம், ஃபீஸ் இஷ்யூ எல்லாமே சொன்ன பிறகு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போகும். ஆமாம், சில பேருக்கு ஃபீஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இல்லாட்டி சில பேருக்கு ஓகேன்னுவாங்க டக்குன்னு, சில பேர் பார்கெயின் பண்ண பார்ப்பாங்க. எல்லாம் நடக்கும், அது ஒரு ப்ராசஸ். அதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு அடுத்தது தான் வந்து வி சிட் ஃபார் டிசைன். ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்குயர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் வி டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். லேண்ட்ஸ்கேப் பொறுத்த வரைக்கும் ஐ ட்ரை டு யூஸ் ஒன்லி நேட்டிவ் ஸ்பீஷீஸ் as much as possible, low maintenance plants. அண்ட் எங்களோட ஆர்கிடெக்சரில் நாங்கள் லேண்ட்ஸ்கேப் எப்படியாவது இன்கார்பரேட் பண்ணுவோம். ஏதாவது சின்ன இடமா இருந்தாலும், எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இன்டீரியர் பண்ணால் கூட வி ட்ரை டு பிரிங் இன் சம் லேண்ட்ஸ்கேப் எலிமெண்ட் இன்சைட். அண்ட் வி மேக்ஸிமம் ட்ரை டு ஸ்டிக் டு நேட்டிவ் breeds, பட் சம்டைம்ஸ் கிளைண்ட்ஸ் ஆர் டிமாண்டிங் தே லைக் ஃபியூ பிளான்ஸ். ஸோ அது எக்ஸாட்டிக்காக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸ் பிளான்ஸாக கூட இருக்கும். ஸோ அதுவும் பண்ணுவோம், பட் வி ஆர் ஆக்சுவலி கம்ஃபர்டபுள் யூஸிங் நேட்டிவ் பிளான்ஸ். ஒரு இன்டர்ன் தான் எடுப்போம். ஒரு இன்டர்ன், ஒரு ஜூனியர் ஆர்கிடெக்ட், நான் 3 பேர் தான் ஆஃபீஸில். ஒருத்தர் ட்ரெயின் பண்ணால் போதுங்க ஒழுங்காக. நிறைய பேர் எடுத்து அதில் மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் கரெக்டாக சொல்லி கொடுக்கணும்ல. நம்ம வேலைக்காக நம்ம செல்ஃபிஷாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னா அது வந்து ஒரு வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ see it like that. ஏன்னா நான் இன்டர்ன்ஷிப் பண்ண இடத்துல they took so much care of me. அவங்க நினச்சிருந்தா அவங்களும் 10 இன்டர்ன் எடுத்து அவங்க சேலரி எல்லாம் கம்மியாக போட்டு வேலை வாங்கியிருக்கலாம். பட் அது இல்லை, அவங்க வந்து 2 பேர் தான் எடுப்பாங்க, 2 பேருக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது எனக்கு அது அப்படியே செட் ஆயிடுச்சு. அதனால தான் நானும் ஒரு 3 பேர் எடுத்துகிட்டு 2000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிடலாம் வேலை. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஒருத்தர் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி அனுப்பி விடணும். அவ்வளோதான். அதான் சொன்னேன், நான் இதுதான் அதுதான் சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட் ட்ரை டு இன்ஸ்பயர் தெம். ஆஃபீஸில் நிறைய புக்ஸ் இருக்கும், காட்டுவேன் இந்த மாதிரி பண்ணுறங்க அந்த மாதிரி பண்ணுங்க. டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருவேன். ஒரு ஒர்க்கிங் ட்ராயிங் எப்படி பண்ணணும், ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் எப்படி பண்ணணும். ஃபார் ஃபீல்ட் ரெடி ஐ வில் மேக் தெம். பட் டிசைன் இன்புட்லாம் வந்து நான் வந்து சொல்லவே மாட்டேன், யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது டிசைன் வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயம், அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஆகக்கூடாது. அது வந்து ஒரு பர்சனலான விஷயம். அது உங்களை தேடி வராங்கன்னா உங்கள் ஐடியா வந்து ஒரிஜினலாக இருக்கணும்.
அப்போ தான் உங்களை தேடி வருவாங்க. நீங்களும் அவரை மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களை தேடி ஏன் வரப்போகிறாங்க, அவர்கிட்டே போயிடுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து அது ஒரு பர்சனலான ஒரு விஷயம் தான் டிசைன். ஆர்கிடெக்ட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் எடுத்தாலே ப்ராப்ளம் தான். ஏன்னா நம்ம வந்து வி லுக் ஃபார் குவாலிட்டி, வி லுக் ஃபார் ஃபினிஷ், அண்ட் வென் வி டேக் அப் கான்ட்ராக்ட்ஸ் வி காம்ப்ரமைஸ் ஃபார் காஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட பெஸ்ட்டு நம்ம கொடுக்க மாட்டோம். அண்ட் நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி தான், நம்ம பிஸ்னஸ் ரன்ஸ் ஆன் ரெஃபரன்ஸ். ஸோ நல்ல குவாலிட்டி கொடுத்தா தான் நம்மளுக்கு நல்ல ரெஃபரன்ஸ் வரும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஐ வில் சே அவாய்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஆனால் நம்ம ஃபீல்டில் இங்கே பொறுத்த வரைக்கும் டிசைனுக்கு அவ்வளோ ப்ராப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணி பே பண்ண மாட்டாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டெப் இன் டு கான்ட்ராக்டிங். அது சில பேர் they will be able to manage, சில பேர் they won't be able to manage, and this also brings a problem to other architects who are like faithfully practicing. ஏன்னா எனக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து we are unprofessionals. கான்ட்ராக்டிங்கில் we are unprofessionals. we bring our unprofessionalism into the industry. ரேட்ஸ் மாறும், நிறைய காம்படிஷன் வரும், நிறைய பேர் அது நிறைய கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அது சஸ்டைனபிளாக இருக்காது நம்ம ப்ராக்டிஸ்க்கு. ப்ரொப்போசல்னு இல்லை, இப்போது மை ஐடியா இஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட் யூ டூ இட், பட் ஃபார் மணி சேக் டோன்ட் டூ இட். அவ்வளோதான். இஃப் யூர் ஏபிள் டு டூ இட் யூ டூ இட். ஏன்னா சில பேர் they'll be good in contracting, you never know. ஸோ இஃப் யூ ஏபிள் டு டூ இட் யூ கேன் டூ இட். இங்கே வந்து பண்ணக்கூடாது பண்ணணும்னு எதுவுமே இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு மானிட்டரி விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம ப்ராக்டிஸ்க்கு அது ஒரு சஸ்டைனபிள் இது இல்லை. அது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5000 ரூபாய்க்கு பிளான் போட்டு கொடுக்குறாங்க, 2000 ரூபாய்க்கு பிளான், ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறதால தான். ஸோ சரி எனக்கு இன்னைக்கு இன்டர்நெட் பில் கட்டினா போதும்னு நிறைய பேர் பிளான் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கும் அது பெரிய பிரச்சனை. அந்த இடத்துல இஃப் யூ டேக் அ ஸ்டாண்ட், நோ திஸ் இஸ் மை, நான் 5 வருஷம் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 5 வருஷம் படிச்சிருக்கேன், இதுதான் we have to stick on strongly. ஃபர்ஸ்ட் ஒரு 1 year கஷ்டமாக தான் இருக்கும், பட் செகண்ட் இயர்லேருந்து இட் வில் பி கெட் பெட்டர். இமீடியட்டாக யூ ஷுட் லுக் ஃபார் ரிசல்ட்ஸ். நான் இப்போ முடிச்சுட்டு எனக்கு உடனே 20,000 ரூபாய் சம்பளம் வேணும், 30,000 ரூபாய் சம்பளம் வரணும்னா வரவே வராது. அது மாதிரி கிடைக்கிற ஜாப் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்லியும் கொடுக்காது. ஸோ நம்ம ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக இன்க்ரீஸ் தான், ஸ்லோ அண்ட் கிராஜுவல் இன்க்ரீஸ் ஒன்லி will actually be sustainable and make you a better architect, I feel. இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் will teach you a lot in design process. நம்ம டிசைன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் கம்ஸ் ஒன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து பார்க்குறோன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் அதில் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம வி ஷுட் பி வில்லிங் டு ஸ்பெண்ட் டைம். ஆமாம், நிறைய விஷயம் தெரியதானே நம்மளுக்கு புது விஷயம் கொண்டு வர முடியும். நம்மளுக்கு விஷயமே தெரியலன்னா எப்படி ஒரு புது விஷயம் கொண்டு வருவீங்க? த மோர் யூ நோ த மோர் யூ கேன் கெட். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இமீடியட்டாக ஃபஸ்ட் இயரில் நான் வந்து இப்போ மற்ற இன்ஜினியரிங் ஃபீல்ட்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க கிராஜுவேஷன் முடித்தவங்க. நம்ம வந்து அது பார்க்கவே கூடாது. நம்ம வந்து லேர்னிங், டீச்சிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும்தான் வி ஷுட் ஒர்க் ஃபார். காசு அதெல்லாம் லேட்டர் வரும், கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 years வந்து இன்வெஸ்ட் டைம் ஆன் லேர்னிங். ஆர்கிடெக்சர் அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேஷன், ஒரு வெறியோட யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். காசு அதெல்லாம் வரும், அது அப்புறம் வரும், அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். அதுதான், there was a increase in architecture students because இதான் இந்த மாதிரி புதுசாக ஒரு ஃபீல்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு, நிறைய பேர் சேர்ந்தாங்க. பட் வெளியே வந்தவங்களுக்கு காசு இல்லைன்னு தெரிஞ்சோடனே அது அப்படியே டிக்ளைன் ஆகிடுச்சு. அதான் சொன்னேன், இம்மீடியட்டாக தே வாண்டட் டு ஏர்ன் மணி. ஸோ அது வராது. ஸோ அதுக்கப்புறம் இல்லைப்பா ஆர்கிடெக்டாக படித்தா பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் கவலைப்படுறாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கும், ஏன்னா டைம் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் அது டைம் வந்து இட்ஸ் லாங் பீரியடுன்னு பார்க்க வேணாம், இட்ஸ் த பெஸ்ட் பீரியடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தட் இஸ் யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்வெஸ்டிங் யுவர் டைம். அந்த டைமில் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வி இன்ட்ராக்ட் வித் ஆர் ஃபெட்டர்னிட்டி, நம்ம சீனியர்ஸாக இருக்கட்டும், ஜூனியர்ஸாக இருக்கட்டும், டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், புட் யூ ஷூஸ் இன் எவ்ரிவேர். செமினார்ஸ் போங்க, ஒர்க் ஷாப்ஸ் போங்க, லைப்ரரிக்கு போங்க, அண்ட் ஜூனியர்ஸை போய் மீட் பண்ணுங்கள், சீனியர்ஸை மீட் பண்ணுங்கள். நிறைய ஆன்லைன் ஃபோரம்ஸ் இருக்குது, நிறைய செமினார்ஸ் இப்போ நடக்குது ஜூமில். எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா ஐடியா, இன்ஸ்பிரேஷன்லாம் எங்கேருந்து வரும்னே சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஐ நெவர் ஜட்ஜ் அ ஸ்டூடெண்ட் ஆர் எனிபடி. இப்போது ஐ ஒன்லி பிலீவ் தட் தெர் ஆர் பேட் டீச்சர்ஸ், நாட் பேட் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ அந்த ஒரு ஃபிலாசபி தான் நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ நான் எப்போவுமே ஒரு பசங்களை வந்து ப்ளேமே பண்ண மாட்டேன், இல்லாட்டி அவங்களுக்கு இதுதான் தெரியணும்னு நான் சொல்லவே மாட்டேன். இட்ஸ் த டியூட்டி ஆஃப் த டீச்சர் தான் நான் நினைப்பேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஐ டோன்ட் பிரிங் த பிக்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ வுட் சே த ஃபேக்கல்ட்டி ஷுட் எக்விப் தெம்செல்ஸ் பெட்டர், அவ்வளோதான். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன், ஃபேக்கல்ட்டி வச்சு தான் பசங்க. ஏன்னா பசங்க வந்து காலேஜ் சேரும்போது ஒரு ஆசையோடு தான் சேருவாங்க கண்டிப்பாக. அது டீவியேட் ஆகிறது எங்கன்னா ஒரு ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லாதப்போ தான். ஸோ ஃபேக்கல்ட்டி கையில் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் கொஸ்டின் ஆக்சுவலி கோஸ் டு தி ஃபேக்கல்ட்டி தேன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் தே வில் கம். அது நம்ம கரெக்டாக இன்ஸ்பயர் பண்ணி விட்டால் போதும். ஸோ அது வந்து இந்த ஜாப் ஆஃப் ஃபேக்கல்ட்டி தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க தான் அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும். ஏன்னா இட்ஸ் வெரி வெரி நைஸ் திங் ஆக்சுவலி. அது பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னா சில பசங்களாம் பாருங்களேன், சில பேர் கிளாஸில் மாத்திரம்தான் உட்காருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபேக்கல்ட்டி கூட சிங்க் ஆகிருக்கும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவங்க சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபேக்கல்ட்டியும் ஒரே இதில் இருந்தாங்கன்னா எல்லா கிளாஸ்லேயும் கண்டிப்பாக பசங்க உட்காருவாங்க. பசங்க உட்காருவாங்க, கற்றுக்க மாட்டாங்கன்னா செகண்டரி. அவங்க வந்திருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்ம ஜாப் தான் நான் நினைப்பேன், அவ்வளோதான். அதே தான் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரவங்களே கூட ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் அவுட் ஆஃப் தெம். ஏன்னா தேர் ஹியர் டு லேர்ன். இன்டர்ன்ஷிப் வரவங்க தேவ் கம் டு லேர்ன். அவங்ககிட்ட உனக்கு 3D தெரிஞ்சிருக்கணும், உனக்கு ரெண்டரிங் தெரிஞ்சுக்கலாம் நான் யோசிக்க கூட மாட்டேன். நான் போர்ட்ஃபோலியோ பார்ப்பேன், கண்டிப்பாக நிறைய போர்ட்ஃபோலியோ வரும். ஸோ அதில் வந்து நம்ம டிசைன் லாங்குவேஜ் ஓகே, நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதில் யார் செட் ஆகிறாங்க பார்த்து எடுத்துப்போம். ஏன்னா நம்ம டிஸ்கஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுக்காக இல்லை. அண்ட் நாங்கள் ஒரு பெரிய ஃபிலாசபி வி ஃபாலோ இஸ் ரெக்கமெண்டேஷன் இன்டர்ன்ஷிப்ஸ் எடுக்கவே மாட்டோம். யார் ரெக்கமெண்ட் பண்ணால் எடுக்கவே மாட்டோம் நாங்கள். ஃபஸ்ட்டு நோ தான் அது. இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க ஆர்கிடெக்சர், அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னா இல்லைன்னே சொல்லிவிடுவாங்க ஓப்பன். அவங்க சூப்பரான ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட வி சேரணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்ன்ஷிப்ன்றது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களா தேடி கண்டுபிடிச்சி போய் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு லைஃப்பில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் அதுதான். அதையே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விட்டோம்னா நம்ம வேறு எதுக்குமே நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டோம். இது ஒரு சிம்பிளான விஷயம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ் தனியாக போய் நில்லுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த எஃபர்ட் எடுக்கலைன்னா, இதுலேயே எடுக்கலைன்னா வேறு எதுலையுமே நம்ம ப்ரொஃபஷனல் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அது வந்து தட்ஸ் ஒன் ரீசன் ஐ நெவர் டேக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். நான் வாட் ஐ லுக் இன்டு இன் போர்ட்ஃபோலியோ இஸ் ப்ரெசன்டேஷன் தான். அவங்க என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி கொண்டு போகிறாங்களா. ஏன்னா போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப்பாக இல்லாமல் ஒரு கான்செப்ட் இருக்கா பின்னாடி, தே நோ வாட் தேர் ப்ரெசென்டிங். ஏன்னா போர்ட்ஃபோலியோ இஸ் யூஆர் ஷோயிங் யோர் செல்ஃப் இன் த போர்ட்ஃபோலியோ. வென் யூர் நாட் ப்ரெசென்ட் தேர் பர்சனலி, யுவர் போர்ட்ஃபோலியோ ஷுட் ஸ்பீக். ஸோ அந்த பர்சனாலிட்டி இருக்கணும் அந்த போர்ட்ஃபோலியோவில். அது இருந்தால் டெஃபினெட்லி சூஸ். அந்த பர்சனாலிட்டி இருக்கணும் அந்த போர்ட்ஃபோலியோ. அது தெரியும், தனியாக ஒரு துண்டாக தெரியும். ஒரு 10 போர்ட்ஃபோலியோ வருதுன்னா யார் வந்து ஒரு ஐடியாவோட ஒரு கான்செப்டோட பண்ணியிருக்காங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் அவுட் ஆகும். இதுக்கு ஐ டோன்ட் ஹவ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் டு டாக் அபவுட் திஸ். Maybe older architects or more experienced persons can talk about it. அவங்க பல வருஷமாக இண்டஸ்ட்ரியை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ஹவு இட் ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ப்ரீவியஸ் டெக்கேட்லேருந்து. ஸோ என்னோட 8 years to 9 years நான் என்ன சொல்லுவேன்னா, we should be a more open community. இப்போது எப்படி சொல்கிறேன்னா, நம்ம கிளாஸ்மேட்ஸ் கூடயே நம்ம வந்து இப்போல்லாம் இன்ட்ராக்டே பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டிசைன் திங்கிங், டிசைன் எப்படி சொல்கிறது, ஒரு டைலாக் வந்து நாட் எவ்ரிபடி கெட்ஸ் அ சான்ஸ் டு ஹேவ் இட். ஸோ அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு எண்ட்லெஸ்ஸான ஒரு கான்வர்சேஷன் அது. ஸோ அந்த மாதிரி சில விஷயம் வந்து ஆர்கிடெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நம்ம ஸ்ட்ராங்காக பேஸ் பண்ணி வித்தவுட் எனி காம்படிஷன் ஆர் இட்ஸ் ஒன்லி திங்கிங் அபவுட் ஹவு டு வி மேக் த ப்ராக்டிஸ் பெட்டர். அந்த மாதிரி ஒரு ஃபோர் சைட்டோட வி கேன் ஹாவ் மோர் மீட்டிங்ஸ். நம்ம ஜூனியர்ஸ் கூட மீட் பண்ணலாம், சீனியர்ஸ் கூட மீட் பண்ணலாம், அலும்னை. இப்போ நான்லாம் வந்து என் சீனியர்ஸ் தான் எனக்கு எல்லாமே. நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் என் சீனியர்ஸ் கிட்ட தான். ஐ எம் ஸ்டில் இன் குட் டச் வித் மை சீனியர்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ்க்குன்னா ஐ எம் மோர் இன் டச் வித் மை சீனியர்ஸ். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தெம். ஸோ அவங்க வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ கூட நாங்கள் ரெகுலராக மீட் பண்ண நிறைய விஷயம் பேசுவோம். ஆர்கிடெக்சர் பற்றி பேசுவோம், சினிமா பற்றி பேசுவோம், எல்லாமே பேசுவோம்.
அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் இப்போது இருக்குதான்னு எனக்கு தெரியல முன்ன மாதிரி. ஏன்னா முன்னெல்லாம் நல்லாவே அந்த சீனியர் ஜூனியர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ அது கம்மியாகிட்டே வருதுன்னு என்னோட ஃபீலிங். அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் பெட்டர். அது வந்து we can't expect from our juniors, so it is up to the seniors to step in and bring this conversation with the juniors. I don't know how to make a firm successful. I would say to make something original, something new, you have to be yourself. அவ்வளோதான். நீங்கள் அப்போ தான் வந்து இந்த கம்யூனிட்டியில் இஃப் யூ வாண்ட் தேர் ஆர் சி இப்போ நான் உட்காந்துட்டு இருக்க சேர் இருக்குது. சேர் வாஸ் டிசைன் லைக் ஸோ மெனி இயர்ஸ் பேக். பட் இன்னும் கூட சேர் டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டுங்களா? சேர்னா 4 கால் ஒரு பேக் ரெஸ்ட் அவ்வளோதான். பட் இப்போ கூட இது லைக் மேக்கிங் நியூ டிசைன்ஸ். ஏன்? பிகாஸ் டிசைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ஸ்டாப். ஸோ அதே தான் நம்ம ஃபீல்டுலேயும். ஸோ புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வரணும்னா அந்த விஷயம் வந்து ஒரிஜினலாக இருந்தால் மாத்திரம்தான் பண்ண முடியும். ஸோ வி ஷுட் எக்விப் ஆர் ட்ரெயின் அவர் செல்ஸ் இன் தட் நோட். ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்கணும், நிறைய வேர்ல்டு ஆர்கிடெக்ட்ஸ் ஒர்க்ஸ் பார்க்கணும், நிறைய செமினார்ஸ் பார்க்கணும். அப்படிலாம் தான் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி ஒரு புக் வாங்குவேன். ஒரே வாட்டி வாங்கி லைப்ரரி ரெடி பண்ண முடியாது. ஸோ ஐ மேக் இட் அ பாயிண்ட் மந்த்லி ஐ பை ஒன் புக். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கிரியேட்டட் மை லைப்ரரி. ஸோ அப்படி வாங்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியாது. அண்ட் அப்டேட்டடாகவும் இருக்கும். நம்ம ஒரே டைமில் ஒரு 20 புக்கு வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு புக்கே வாங்க மாட்டோம். அப்புறம் புதுசாக ஏதாவது புக்கு வந்தால் கூட நம்ம பார்க்க கூட மாட்டோம். ஸோ மந்த்லி ஒரு புக்கு வாங்குற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா புதுசாக ஏதாவது புக் வந்தால் கூட யூ வில் சி, ஓ இது புதுசாக வந்திருக்கு, இது வாங்கலாம். ஸோ ஐ மேக் இட் அ பாயிண்ட் ஐ பை ஒன் புக் எவ்ரி மந்த். அது சம்திங் ஐ டூ அப்பார்ட் ஃப்ரம் தி மேகசின் அண்ட் ஜேர்னல்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். டிகேச்சிங் அது வந்து எல்லோரும் படித்தே ஆகணும். நான்லாம் ஒரு 4-5 வாட்டி கூட படிச்சிருப்பேன். அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட ரெஃபர். அண்ட் இன்டர்ன்ஸ் வரும்போது கூட நான் ஃபஸ்ட்டு கேட்குறது இதுதான், புக்கில் வந்து டிகேச்சிங் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பேன். இல்லை நாங்கள் ஃபஸ்ட் அந்த புக்கு கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லிவிடுவோம். அண்ட் சின்ன சின்ன விஷயம் தான் வி ட்ரை டு பிரிங் இன் அவர் ப்ராக்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் ப்ராசஸை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்னா நம்ம காலேஜில் கற்றுக்கிட்ட விஷயம்லாம் நாங்கள் கொண்டு வருவோம். when we are stuck in space planning we start with the bubble diagram. நம்ம காலேஜில் பண்ணும்போது பபுள் டயக்ராம்லாம் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்லாம் கேட்போம். பட் இப்போ தான் தெரியுது அது ஏன் பண்ணுறாங்கன்னு. இப்போது ஸ்பேஸ் பிளானிங் ப்ராஜெக்ட் பண்ணும்போது we are stuck somewhere-னா we go back to step 1, பபுள் டயக்ராம் பண்ணுவோம். ஸோ அதுதான் டிசைன் ப்ராசஸை how fun you make it for yourself. இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னா இல்லவே இல்லை. சில பேர் 3Dயில் ஆரம்பிப்பாங்க, சில பேர் ஆட்டோகேடில் ஆரம்பிப்பாங்க, சில பேர் ஸ்கெச்சிங்கில் ஆரம்பிப்பாங்க, சில பேர் பெயிண்டிங்கில் கூட ஆரம்பிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது ப்ராசஸை ஃபன் பண்ணிக்கிறதுல தான் வந்து நம்மளும் நம்ம ப்ரொஃபஷனை என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் வி கான் கெட்ஸ் பர்ன்ட், ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டும் ஆக முடியாது. ஸோ வென் யூ என்ஜாய் த ப்ராசஸ், ரிசல்ட்டெலாம் வந்து யோசிக்கவே கூடாது. அந்த ப்ராசஸில் தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரிசல்ட் வில் ஃபால் இன் பிளேஸ் ஆட்டோமேட்டிக்லி. நம்ம ப்ராசஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம அந்த ப்ராசஸில் வந்து யூ ஷுட் ஹாவ் ஃபன். ஸோ இப்போது நம்ம கரிக்குலம் கூட அதனால தான் அப்படி இருக்கும். எதுக்கு ஃபஸ்ட் ரிவ்யூ, செகண்ட் ரிவ்யூ, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிங்கிள் லைன். தட்ஸ் த ப்ராசஸ் யூ ஆக்சுவலி திங்க். இட்ஸ் நாட் த 3D யூ ஷோ. 3D இஸ் நாட் யுவர் ஃபைனல் தாட். த ப்ராசஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் டைம். அந்த ப்ராசஸ் நடக்கிற இடம் அங்கே தான் நீங்கள் கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணுவீங்க, நிறைய விஷயம் புரிஞ்சுப்பீங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைம். ஸோ அது காலேஜ் மாத்திரம் இல்லாமல் ப்ரொஃபஷனலுக்கும் கொண்டு வரலாம். இன்னும் ப்ரொஃபஷனலாக நிறைய பேர் எப்படி சொல்கிறது, டைம் ஃப்ரேம் கம்மியாக இருக்கும், ப்ராஜெக்ட் டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து இந்த ப்ராசஸ் டைம்ஸ்லாம் ஷார்ட் ஆகும். நாளைக்கே பிளான் அனுப்பணும், நாளைக்கே அனுப்பணும். ஸோ அதெல்லாம் கட் ஆகும். பட் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். யூ நோ யுவர் ஒர்க், ஸோ யூ டிசைட் த டைம். சில பேர்லாம் வந்து நாளைக்கே பிளான் ஆனாங்க, நாங்களும் நாளைக்கெலாம் தர முடியாதுன்னு சொல்லிவிடுவோம். எங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைம் வி வாண்ட் டு ஸ்பெண்டுன்னு. ஸோ தட் இஸ் யோர் திங். இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு எனக்கு நாளைக்கே கால் வெட்டுங்கன்னா அவன் வெட்ட மாட்டான். உங்கள் ஹெல்த் பிபி செக் பண்ணுவான், எல்லாம் செக் பண்ணுவான், எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. யூ கான்ட் லைக் ஹரி திங்ஸ், அது எஸ்பெஷலி இன் டிசைன். லைக் என்ஜாய் தட் ப்ராசஸ் தான். அந்த டைம் ப்ராசஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் மாடல் பண்ணுங்கள், பபுள் டயக்ராம் போடுங்க, என்ன வேணால் பண்ணலாம். 3D பண்ணி பாருங்கள், சைட் விசிட் போங்க, லைப்ரரி ஸ்டடி பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணலாம். அந்த டைம் வந்து அந்த டிசைன் டைம் வந்து அதுதான். படிக்கிறேன்னா அப்படியே உட்காந்து ஃபுல்லாக ஒரு பேஜ் பை பேஜ் படிக்க மாட்டோம். ஐ ஜஸ்ட் ஃப்ளிப் த்ரூ
இல்லாட்டி அந்த கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு அந்த டைமில் என்ன டவுட் வரும். இட்ஸ் லைக் அ டிக்ஷனரி. உங்களுக்கு ஸ்பேஸில் ஏதாவது டவுட் இருக்கா, ஃபார்மில் ஏதாவது டவுட் இருக்கா, அரேஞ்ச்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்கா, எந்த டவுட்டு தான் இந்த கண்டென்ட்ஸில் போய் பார்த்துட்டு அந்த இது சாப்டர் போய் பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி வெரி குட் புக். அண்ட் ஐ டோன்ட் நோ இப்போது வேறு ஏதாவது புக் வந்திருக்கா எனக்கு தெரியல. ஐ எம் ஸ்டில் ஸ்டக் இன் டிகேச்சிங் தான். அது டிபெண்ட்ஸ். அது நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஓகே சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் சில பேர் பிடிக்கும், சில பேர் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட், இல்லாட்டி அந்த சமயத்தில் ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு புக்கு தேடுவீங்க. அது எப்படி என்ன வேணா இருக்கலாம். புக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன புக்கு, எனி புக் இஸ் குட், அவ்வளோவா. இப்போ ஆக்சுவலாக இட்ஸ் கெட்டிங் பெட்டர். லாட் ஆஃப் நைஸ் ஃபர்ம்ஸ், நியூ ஃபர்ம்ஸ் ஆர் கமிங் அப். இப்போ வே பெட்டர் தென் லாஸ்ட் 10 years பேக். இப்போ நிறைய நல்ல நல்ல ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கேரளா இஸ் டூயிங் ஃபினாமினலி குட். தே ஆர் டூயிங் வெரி குட் ஒர்க். சஸ்டைனபிளாக பண்ணுறாங்க, லோக்கல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்ஷியன்ட் டெக்னிக்ஸை தட் மாடர்னைசிங், தேர் கெட்டிங் அந்த லைனில் போகிறாங்க. டோட்டலாக வெஸ்டர்னாக போகாமல் தே லைக் கோயிங் இன் தேர் ஓன் கல்ச்சர். ஸோ அதில் எப்படி பெட்டர் பண்ணலான்னு தான் அவங்க பார்க்குறாங்க. லைக் வெர்னாக்குலர் ஸ்டைல்லையே மாடர்ன் கொண்டு வராங்க, வெர்னாக்குலர் மாடர்ன் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சென்னையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஓல்டு ஒர்க்ஸ்லாம் வி ஹாவ் ரிச் கல்ச்சர். ஸோ இட் வில் பி பியூட்டிஃபுல் இஃப் வி ஆக்சுவலி ஆல்சோ டூ சம்திங் ஆன் தோஸ் லைன்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் டெக்னிக்ஸு அதெல்லாம் எப்படி இப்போ மாடர்ன் டைம்ஸ்க்கு அடாப்ட் பண்ணலாம், அதை எப்படி கொண்டு போகலாம். ஸோ அந்த ஃபீல்டில் பண்ணால் பெட்டர். அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் தாங்க. த மோர் ஒர்க் வி டூ த மோர் வி கெட் ரெக்கக்னைஸ்ட். நான் தான் சொன்னேன், நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே போய் நின்னோட ப்ராஜெக்ட் வராது. பக்கத்து வீட்டு ஆளுங்க வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக ப்ராஜெக்ட் வரும். ஸோ நம்ம ஒர்க் பண்ண தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வரும். ரெஃபரன்ஸ் மாத்திரம் தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட். ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட்டு அதெல்லாம் வந்து யூ கேன் கெட் மோர் ஃபாலோவர்ஸ் பட் யூ ஒன்ட் கெட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ஆக்சுவலி த அவேர்னஸ் இஸ் இன்க்ரீசிங். Like you said, the number of colleges has increased and number of students coming out is increased. So அவங்க வந்து அந்த அவங்க சர்க்கிளில் எல்லாருக்கும் இப்போ தெரிய வருது ஆர்கிடெக்ட்னா யார். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் கெட்டிங் பெட்டர். இப்போ தான் நம்ம ஃபீல்டுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது ஸ்லோவாக. அண்ட் இப்போ மூவிஸ்லலாம் கூட காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்கிடெக்ட்னு ஒரு ப்ரொஃபஷனாகவே காட்டுறாங்க. ஐ திங்க் ஏர்லியர் அந்த சர்வம் படத்தில் அவனை ஆர்கிடெக்டாக காமிப்பாங்க ஆரியா. பட் இப்போ ரீசெண்டாக 2-3 படத்தில் அவங்கள ஆர்கிடெக்ட்ஸ் ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் மக்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ ஸ்லோ ப்ராசஸ் தான். நாட் எவ்ரிபடி இஸ் லைக் இது. அதான் சொன்னேன், நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து அன்ப்ரொஃபஷனலிசம் நிறைய இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அது இட் வில் டேக் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். பட் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆர்கிடெக்ட்ஸ் ஆல்சோ. நம்ம பண்ணுற ஒர்க்கும் நம்ம நீட்டாக பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனுக்கு நம்ம தான் வந்து ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூ எந்த விஷயத்துக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் we shouldn't go down. டிசைனர் வந்து anybody can be a designerங்க, சரிங்களா. ஸோ அதுதான், நீங்கள் படித்தாதான் டிசைனர்லாம் இல்லை. so many artists are there. அதெல்லாம் ஒரு இதுதான் நேச்சுரலான ஒரு விஷயம். anybody can do it. நான் சொல்கிறது அன்ப்ரொஃபஷ்னல்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேசன் வச்சே பில்டு பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். ஒரு டெக்னிக்கல் பர்சன் எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுல நிறைய இருக்காங்க. they think they're saving money instead of going to a structural engineer or going to a civil engineer or an architect. But I would say வீடு கட்டுறது உங்களுக்காக, நீங்கள் தான் வாழ போகிறீங்க. பீப்புள் தான் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு 50 ரூபா பிரியாணி இடமும் இருக்குது, 500 ரூபா பிரியாணி இடமும் இருக்குது. சாப்பிட்றவன் பிரியாணி சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறான்னா சாப்பிடுவான் எப்படியா இருந்தாலும். அதே தான் நம்ம ஃபீல்டுலையும். ஸோ நான் ஆர்கிடெக்ட் வச்சு கட்டணும்னு நினச்சா கண்டிப்பாக அவன் எப்படியாவது ஒரு ஆர்கிடெக்ட் மாட்டுவான். அவனுக்கு அவன் பட்ஜெட்டுக்கே கண்டிப்பாக மாட்டுவான். இஃப் நாட் லைக் ஹை பட்ஜெட், அந்த ஒரு இது இருக்கணும் இல்லையா ஃபஸ்ட்லேயே. நான் ஆர்கிடெக்ட் வச்சு கட்டணும்னு ஒரு ஐடியா, இப்போ எப்படி நான் மேஸ்திரி வச்சு தான் கட்டணும்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க பை டிஃபால்ட். அது மாதிரி நான் ஆர்கிடெக்ட் வச்சு கட்டணும்னு ஒரு தாட் இருந்தாலே போதும். தேல் somehow find somebody. வரும், அது ஸ்லோவாக வரும். அதுதான் சொல்கிறேன், இப்போ தான் அந்த அவேர்னஸ் வருது, இப்போ தான் அந்த விஷயம் தெரியுது நிறைய பேருக்கு. தெரில அது எப்படி சொல்கிறது தெரில. மேபி இட் வாஸ் நாட் த குட் டைம் ஆர் ரைட் டைம் ஃபார் அஸ். அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற அவேர்னஸில் வில் கெட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நவ் த வேர்ல்ட் இஸ் மோர் கனெக்டட் த்ரூ இன்டர்நெட். நிறைய விஷயம் பார்க்குறாங்க.
அதனால இட்ஸ் பெட்டர்னு நினச்சிப்போமே. எதுக்கு முன்னாடி இல்லாதது வந்து அது போயிடுச்சு, அவ்வளோதான். நாளைக்கு என்னன்னு வில் சி. அது முடிஞ்சு போன விஷயம் வந்து நம்ம எதுக்கு பார்க்கணும்.